الحمد لله الخالق الإنس والجان الحليم الغفور لأهل العصيان نحمده حمدا كثيرا على أن أوصل إلينا شهر شعبان ونشكره شكرا جميلا على أن بشرنا بقرب رمضان أشهد أنه لا إله إلا هو وحده لا شريك له خلق الخلق وعلمه البيان وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله شهادة ندخل بها الجنان أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العليم في الفرقان المجيد وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا واتقوا الله إن الله شديد العقاب وقال أيضا ومن يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا وقال نبينا محمد صلى الله عليه وسلم اللهم إني أسألك علما نافعا ورزقا طيبا وعملا متقبلا وقال أيضا اللهم إني أعوذ بك من علم لا ينفع أو كما قال عليه الصلاة والسلام. அன்புமிக்கவன் அருள்மிக்கவன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் உயிருக்கு உயிரான நம் உயிரை விட மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியூன்கள், தபோ தாபியன்கள், நல்லோர்கள், உலக முஸ்லீம்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அளவிலா அன்பும் இணையிலா கிருபையும் ஸலவாத்தும் ஸலாமும் ஆஃபியத்தும் என்றென்றும் உண்டாவதாக. ஆரம்பமாக அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கு என்ற உபதேசத்தை எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்தவனாகவும் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் எல்லா நிலைமைகளிலேயும் அல்லாஹ்வாலும் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் எதையெல்லாம் ஹலால் என்று ஆகுமாக்கி வைத்திருக்கிறார்களோ அதையெல்லாம் எடுத்து நடக்கும்படியும், எதையெல்லாம் ஹராம் என்று தடுத்து வைத்திருக்கிறார்களோ அவைகளை விட்டு தவிழ்ந்திருக்கும்படியும் மீண்டும் ஞாபகப்படுத்தியவனாக என்னுடைய ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதர நண்பர்களே, உலக வாழ்க்கையில் ஒரு சமூகம் முன்னேற வேண்டும் என்றால் அதில் அடிப்படையாக அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் கல்வியிலே அவர்கள் முன்னேறி இருக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தை அடிப்படையாக சொல்கிறார்கள். கல்வித்துறையிலே ஒரு சமூகம் முன்னேறிவிட்டால் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லா விதத்திலேயும் முன்னேறி விடுவார்கள் என்பது அவர்கள் சொல்லக்கூடிய அந்த காரணம். அந்த காரணத்தை நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப அழுத்தமாகவே சொல்கிறது. நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில், நம்முடைய ஷரியத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வழிமுறைகள் தான் சமூகத்திலே உலக அளவிலே பின்பற்றப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது என்பதெல்லாம் பல ஜும்மாக்களிலே ஞாபகப்படுத்தப்பட்ட விஷயம்தான். அதை அவர்கள் கொஞ்சம் வேறு கோணத்திலே சொல்லி இப்படித்தான் இந்த உலக வாழ்க்கை இருக்க வேண்டும் என்ற தன்னுடைய அந்த விஷயமாக அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே கல்வியிலே முன்னேறக்கூடிய அந்த சமூகம் உயர்ந்த சமூகமாக, எல்லா விதத்திலையும் நன்மைகளை பெறக்கூடிய சமூகமாக இருக்கும் என்பதை நாம் இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனத்தில் வைக்க வேண்டும். 2 நாட்களுக்கு முன்னால் 10வது படித்த அந்த மாணவர்களுடைய அந்த செய்திகளெல்லாம் பத்திரிகையிலே நாம் படித்திருப்போம். அதற்கு 2 வாரத்துக்கு முன்னால் 12வது படித்த அந்த மாணவர்களுடைய அந்த தேர்ச்சி சதவிகிதம் என்ன என்பதெல்லாம் பத்திரிகையில் நாம் படித்திருப்போம். இப்படி இன்றைய கால சூழ்நிலையிலே நம்முடைய சமூகம் எந்த பயணத்தை நோக்கி செல்ல வேண்டும்
எந்த பயணம் நமக்கு சிறந்ததாக இருக்கும் என்பதை இன்றைய கால சூழ்நிலையிலே வைத்து பார்க்கிற போது ஒருபடி நாம் முந்தைய காலத்தை விட இப்போது முன்னேறி இருக்கிறோம். கல்வியிலே நம்முடைய சமூகம் படித்த சமூகமாக மாறி வரக்கூடிய ஒரு செய்தியை சந்தோஷமாக நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இப்போது நாம் படித்து பரீட்சை எழுதியிருக்கக்கூடிய அந்த அடுத்த நிலைமைக்கு சென்றிருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் நம்மிடத்தில் இருந்ததென்றால் இன்னும் நாம் அதிகமான முறையிலே முன்னேறி சென்று விடலாம் என்பதை இந்த நேரத்திலே நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். மற்ற சமூகங்களை சார்ந்த மக்கள் தன்னுடைய சமூகத்தை சார்ந்த அந்த மாணவர்களுக்கென்று தனிப்பட்ட முறையிலே ஆலோசனைகள் சொல்லி எந்த படிப்பு 10வதுக்கு அடுத்து எதை படிக்கலாம், எந்தெந்த குறிப்புகளை எடுத்து படிக்கலாம், 12வதுக்கு பின்னால் எதை படிக்கலாம், எந்த கல்லூரியில் படிக்கலாம், எது நமக்கு நல்லது என்ற அந்த ஆலோசனைகள் சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்து விட்டார்கள். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்போது நாம் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே கிறிஸ்துவர்களுக்கென்று இப்படிப்பட்ட இந்த வழிகாட்டுதல் அழகான முறையிலே அந்தந்த நேரத்திலே சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அவர்களுக்கென்று அந்த ஊக்குவிக்கக்கூடிய, ஆர்வப்படுத்தக்கூடிய அந்த நிலைமையெல்லாம் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய சமூகத்திலே கொஞ்சம் ஒரு சில தொண்டு நிறுவனங்கள் மட்டும்தான் நம்முடைய அந்த மாணவர்களுக்கு எதை சொல்லிக் கொடுக்கலாம், எதை அவர்கள் படிக்கலாம் என்ற அந்த வழிகாட்டுதல் இருக்கிறது. இன்னும் நாம் ஒருபடி மேலே சென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலகட்டத்தில் இருந்த அந்த நடைமுறை நாம் நம்முடைய சமூகத்தில் இப்போது கொண்டு வந்தால் நிச்சயமாக எல்லா சமூக மக்களை விட நாம் முன்னேறி விடலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலகட்டத்திலே பள்ளிவாசல்கள் தோறும் கல்வி முறைகள் போதிக்கப்பட்டது, கல்வி முறைகள் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. காலையிலே ஓசடி இருக்கிறது, மதரசா இருக்கிறது, அதுவல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலகட்டத்திலே பல சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இருந்து பலவிதமான மார்க்க விஷயங்கள், சட்ட திட்டங்களை கற்றிருக்கிறார்கள். அவர்கள்தான் பிந்திய காலகட்டத்திலே உலகம் போற்றக்கூடிய அளவுக்கு சிறந்த தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த நடைமுறை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நம்முடைய பள்ளிவாசலை வைத்து விடாமல் நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோமே, தொழுகை அதற்கு பின்னால் சென்று விட வேண்டும், ஒரு நிக்காஹ் நடத்தினால் அப்போது வர வேண்டும், அதற்கு பின்னால் சென்று விட வேண்டும். அந்த ஒரு குறுகிய எல்லையிலே தான் பலதரப்பட்ட பள்ளிவாசல்கள் இருக்கிறது. ஆனால் அது சரியான வழிமுறைகள் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறை அல்ல. பள்ளிவாசல் எப்போதுமே திறந்திருக்கும். பல சஹாபாக்கள் தங்களுக்கு மத்தியிலே குர்ஆனை பற்றி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள். அதிலே இருந்து என்னென்ன சட்ட திட்டங்கள் எடுக்கலாம், அதிலே இருந்து என்னென்ன புது புது விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் என்ற இந்த ஒரு ஆலோசனையை தான் பள்ளிவாசலை அதிகமான நேரத்தை கழித்திருக்கிறார்கள். அதற்குத்தான் வரலாற்றில் அவர்களை பற்றி சொல்வார்கள், அஸ்ஹாபு சுஃபா, திண்ணை தோழர்கள் என்று சொல்வார்கள். திண்ணை தோழர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு முழுக்க முழுக்க பள்ளிவாசலில் தான் இருப்பார்கள். குர்ஆன் வசனங்கள் இறக்கப்பட்டது என்றால் அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அதை தங்களுக்கு மத்தியிலே பேசிக் கொள்வார்கள். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே தான் அந்த சஹாபாக்கள் இருந்தார்கள். அதனால் அன்றைய காலகட்டத்திலே பள்ளிவாசல்கள் எல்லாம் பல்கலைக்கழகங்களாக இருந்தது. பள்ளிவாசல்கள் எல்லாம் இப்போது சொல்லுகிறார்களே பல்கலைக்கழகம் என்று ஒவ்வொன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அது அன்றைய காலகட்டத்தில் இருந்தது. நாம் அதை விட்டு வேறு திசையை நோக்கி குறுகிய காலகட்டத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டு வாழ்வதன் காரணமாக அதனுடைய பாதிப்பை இப்போது உணர்கிறோம். ஆனால் கொஞ்சம் சுதாரித்துக் கொண்டு நம்முடைய பிள்ளைகளை படித்த பிள்ளைகளாக ஆக்க வேண்டும். ஒவ்வொரு பெற்றோர்களும் அது சாதாரண குடும்பத்திலிருந்து மிக மேன்மையா இருக்கக்கூடிய குடும்பம் வரைக்கும் இந்த எண்ணம் இருக்கிறது. என்னுடைய பிள்ளை நல்ல முறையிலே படிக்க வேண்டும், படித்து சமூகத்திலே ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெற வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தினுடைய வெளிப்பாடுதான் நாம் சமூகத்திலே பிள்ளைகள் படிக்கக்கூடிய அந்த நிலைமையை பார்க்கிறோம். அப்ப இது இன்னும் அதிகமான முறையிலே நம்முடைய சமூகத்திலே கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் இப்போது நாம் கவனத்தில் வைக்க வேண்டிய விஷயம். அதில் முதல் கட்டமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு, அந்த மாணவ மாணவிகளுக்கு அழகிய வழிமுறைகள், ஆலோசனைகள் சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை நாம் ஏற்படுத்த வேண்டும்.
எப்போது அவர்கள் பரீட்சையினுடைய அந்த தேர்ச்சி சதவீதம் வெளியாகிறதோ அந்த நேரத்திலே இந்த மார்க் நீ எடுத்திருக்கிறாயா, இந்த மார்க்குக்கு இந்த படிப்பு, இந்த குரூப் எடுத்து படிக்கலாம், இந்த கல்லூரியிலே படிக்கலாம் என்ற அந்த ஆலோசனையை சொல்லக்கூடிய நேரத்திலே அந்த பிள்ளை சரியான பாதையை நோக்கி பயணிக்கும். அதனால் சிறந்த சமூகமாக, சிறந்த மாணவனாக அந்த மாணவன் ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது முதலாவது விஷயம். இதை குறித்து நம்முடைய குர்ஆனிலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸிலேயும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பது சம்பந்தமாக சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். திருக்குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், "வமை யூத்தில் ஹிக்மத ஃபக்கத் ஊதிய கைரன் கஸீரா." யாருக்கு அறிவு ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர் அதிகமான நன்மையை பெற்று விட்டார். அறிவு ஞானம் என்று சொன்னால் கல்விதான். கல்வியினுடைய மறுபெயர் தான் அறிவு ஞானம். கல்வி என்பது ஏதோ ஒரு படிப்பு படிப்பது அல்லது ஏதோ ஒரு டிகிரியை வாங்குவது என்பது போன்ற அந்த நிலைமை அல்ல. அறிவு ஞானத்தை சரியான முறையில் யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அதிகமான நன்மையை கொடுக்கிறான். சமூகத்திலே நீங்கள் பாருங்கள், இன்று உயர்ந்த நிலைமையில் இருக்கக்கூடிய மக்கள், பிறரால் பாராட்டப்படக்கூடிய அந்த மக்களுடைய அந்த நிலைமையை பாருங்கள். அவர்கள் எல்லாம் படித்த மக்களாக இருப்பார்கள். ஒரு கலெக்டர் இருக்கிறார் அல்லது வேறு ஒரு துறையை சார்ந்தவர் இருக்கிறார். அவர் எதனால் மதிக்கப்படுகிறார், எதனால் அவருக்கு சிறப்பு இருக்கிறது? அவருடைய படிப்பின் காரணமாக, அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவு ஞானத்தின் காரணமாக அவர் சிறந்தவராக இருக்கிறார். இதை திருக்குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது. மக்களே, நீங்கள் ஈமான் கொண்டிருக்கிறீர்கள், இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் சிறந்த மக்களாக இருக்க வேண்டும் என்றால் அறிவு ஞானத்தை பெறுங்கள், அது உங்களை சிறந்த மக்களாக கொண்டு சேர்க்கும் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸிலே பார்க்கக்கூடிய நேரத்தில் ரெண்டு விதமான செய்திகளை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். சிறந்த மக்களாக இருப்பதற்கு கல்வி ஞானம் அடிப்படை என்பது இப்போது சொல்லப்பட்ட விஷயம். அந்த சிறந்த மக்களாக இருப்பதற்கு இன்னும் ரெண்டு விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஃபர்து தொழுகைக்கு பின்னால், சுபுகுடைய அந்த தொழுகைக்கு பின்னால் இந்த துஆவை கேட்பார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா வரிஸ்கன் தொய்யிபா வ அமல முத்தகப்பலா. யா அல்லாஹ், எனக்கு பயனுள்ள கல்வியை தருவாயாக, என்னுடைய அந்த வியாபாரத்திலே, என்னுடைய அந்த ரிஸ்கிலே நீ பரக்கத் பொருந்தியதாக ஆக்கி வைப்பாயாக, என்னுடைய அமலை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்ற இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால் ஒவ்வொரு நாளும் ஓதுவார்கள் என்பதாக ஹதீஸிலே பார்க்கிறோம். முதலாவது எதை சொல்கிறார்கள்? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா, பயனுள்ள கல்வியை எனக்கு நீ தருவாயாக. பயனுள்ள கல்வி என்றால் என்ன? நாம் கற்றிருக்கக்கூடிய அந்த கல்வியின் மூலமாக பிறருக்கு அது பயனுள்ளதாக இருக்க வேண்டும். இன்று நம்முடைய சமூகத்திலே படித்த மக்கள் என்று தேடி பார்த்தால் குறைவானவர்கள் தான். அதை நான் சொல்லவில்லை, பலவிதமான ஆய்வறிக்கை சொல்லுகிறது. பலவிதமான அந்த ஆய்வறிக்கை மேற்கொண்டவர்கள் சொல்லுகிறார்கள், இஸ்லாமிய சமூகத்திலே படிப்பறிவுள்ள மக்கள் குறைவானவர்கள் என்று அந்த தகவலை சொல்கிறார்கள். இப்ப நம்மிடத்தில் இருக்கக்கூடிய படித்த மக்கள் இருக்கிறார்களே, ஒவ்வொரு ஊரிலேயும் இருப்பார்கள், ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் சிறந்தவர்களாக இருப்பார்கள், அன்றைய காலகட்டத்தில் படித்த மக்களாக இருப்பார்கள். அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? தான் கற்றிருக்கக்கூடிய அந்த கல்வியை, அதனுடைய அந்த வழிமுறையை, எப்படி படித்து நான் முன்னேறி வந்தேன், எப்படி நான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன் என்ற அந்த காரண காரியங்களை தன்னை சார்ந்திருக்கக்கூடிய அந்த சமூக மக்களுக்கு, தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரரோ அல்லது எதிர்த்த வீட்டுக்காரரோ தன்னுடைய தெருவில் இருக்கக்கூடியவருக்கோ நாம் சொல்ல வேண்டும். இது தான் கற்ற அந்த கல்வியின் மூலமாக பிறருக்கு பயனளிக்கக்கூடிய வழிமுறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் கற்றுவிட்டேன், நான் நல்ல நிலைமையில இருக்கிறேன், நான் உயர்ந்த ஒரு வேலையில இருக்கிறேன், என்னுடைய குடும்பத்தை நான் பார்த்துக் கொள்வேன், பிறரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒதுங்கிக் கொள்வது என்பது பயனுள்ள கல்வி அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் கற்ற கல்வி, அது எந்த கல்வியாக இருந்தாலும் சரி, அந்த கல்வியை பிறருக்கு கற்றுக் கொடுங்கள். அப்படி கற்றுக் கொடுக்கக்கூடிய நேரத்திலே தான் அது பயனுள்ள கல்வியாக இருக்கும். எப்படி?
நாம் ஒருவருக்கு நாம் கற்றுக்கக்கூடிய கல்வியை கற்றுக் கொடுக்கிறோம், அதை அவர் கற்றுக்கொள்கிறார், அதற்கு பின்னால் அவர் இன்னொருவருக்கு கற்றுக் கொடுப்பார், இப்படியாக அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். இதை யாரெல்லாம் கற்றுக்கொண்டு நன்மைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறாரோ, ஆரம்பத்தில் ஒருவர் சொல்லிக் கொடுத்திருப்பாரே, தம்பி இப்படித்தான் படிக்க வேண்டும், இந்த படிப்பு தான் சரியானது, நான் இப்படி படித்தேன் என்று சொல்கிறாரே, அதை கேட்டு அந்த மாணவன் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறானே, இதன் மூலமாக என்னென்ன நன்மைகள் கிடைக்கிறதோ ஆரம்பத்தில் ஒருத்தர் சொல்லிக் கொடுத்தாரே அவருக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் இறந்து போய்விட்டான் என்று சொன்னால் 3 அமல்கள் அவனுடைய மறு உலக வாழ்க்கை வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். மற்ற எல்லா அமல்களும் உலகத்திலே அவனுடைய மரணத்தோடு முடிவு பெற்றுவிடும், அவனோடு தொடர்பு கொள்ளாது. ஆனால் 3 அமல்கள் மட்டும் கியாமத் நாள் வரைக்கும், மஹ்ஷர் மைதான வரைக்கும் அந்த நன்மைகள் அவனுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதிலே ஒன்று இல்முன் யன்தஃபு பிஹி, பயனுள்ள கல்வியை ஒருவர் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறாரே, அதன் மூலமாக யாரெல்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறாரே அந்த நன்மை எல்லாம் கற்றுக் கொடுத்தாரே அவருக்கு மறு உலக வரைக்கும் கிடைத்துக் கொண்டிருக்கும். ஒருவர் ஒரு கல்வியை கற்றுக் கொடுக்கிறார், ஒரு படிப்பு சம்பந்தமான ஒரு ஆலோசனை சொல்லுகிறார், படிப்பு சம்பந்தமான ஒரு தகவலை ஒரு மாணவருக்கு மாணவிக்கு சொல்லுகிறார், இதை அவர் கற்றுக்கொள்கிறார், இவர் இறந்து போய்விட்டார் என்று சொன்னால் கற்றுக் கொடுத்ததன் காரணமாக மறு உலக வரைக்கும் நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும். இது முதலாவது விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவதாக சொன்னார்கள், சதகத்துல் ஜாரியா, நிலையான தர்மம், ஒரு கட்டடம் கட்டி கொடுப்பது அல்லது மக்கள் பயன்பெறக்கூடிய அளவுக்கு உண்டான வேறு விஷயங்களை நிலையான ஒரு தர்மத்தை செய்வது, இதன் மூலமாக யாரெல்லாம் பயன்பெறுகிறார்களோ அந்த நன்மை எல்லாம் அதை செய்தவருக்கு கியாமத் நாள் வரைக்கும் கிடைத்துக் கொண்டே இருக்கும். மூன்றாவது வலதுன் சாலிகுன் எதுவுலகு, ஒரு நல்ல குழந்தை. ஒரு பெற்றோர் இறந்து போய்விட்டார் என்று சொன்னால் அந்த பெற்றோருக்காக துஆ செய்யக்கூடிய குழந்தை, அந்த பெற்றோர் இறந்து போய்விட்டார், இந்த குழந்தை அந்த பெற்றோருக்காக துஆ செய்தால் அந்த துஆவுடைய காரணமாக அவருக்கு நன்மைகள் கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக முதலாவது சொல்லப்பட்ட அந்த விஷயத்தை கவனத்தில் வைக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பயனுள்ள கல்வி எனக்கு கொடு. அந்த பயனுள்ள கல்வி என்றால் நான் பயன்பெறுவதோடு பிறரும் பயன்பெற வேண்டும், அதுதான் பயனுள்ள கல்வி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வழிமுறை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டும். படித்த மக்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, தன்னை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லது தன் மூலமாக ஒரு குழுவை அமைத்து இதற்கு பின்னால் வரக்கூடிய காலத்திலே படித்த அந்த மாணவ மாணவிகளுக்கு அழகிய வழிகாட்டுதலை சொல்வது, அவர்களுக்கு தேவையான அந்த கல்வியினுடைய முன்னேற்றத்திற்கு என்ன வழி இருக்கிறதோ அதை செய்வது, இப்படி செய்தால் அந்த சமூகம் சிறந்த சமூகமாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இன்னொரு வழிமுறை என்ன என்று சொன்னால், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபவு, பயனில்லாத கல்வியை விட்டும் எனக்கு நீ பாதுகாப்பு கொடு. முதலாவது சொல்லப்பட்டதற்கு நேர்மாறாக ஒன்று, யா அல்லாஹ் பயனுள்ள கல்வி எனக்கு கொடு, பயனில்லாத கல்வியை விட்டு எனக்கு நீ பாதுகாப்பு கொடு. நாம் கற்றிருக்கக்கூடிய அந்த கல்வியை சரியான முறையில் பயன்படுத்தவில்லை என்றால் அதன் மூலமாக நமக்கு எந்த நன்மையும் கிடையாது. இப்படிப்பட்ட இந்த நிலைமையிலிருந்து நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப இந்த ஆரம்பத்திலிருந்து சொல்லப்பட்ட விஷயத்தினுடைய சாராம்சம் இதுதான். ஒரு சமூகம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் கல்வியிலே சிறந்த மக்களாக இருக்க வேண்டும். அதன் காரணமாக அவர்கள் சிறந்தவர்களாக ஆகலாம். அதற்கு அடிப்படையாக கல்வியை நாம் பயனுள்ள கல்வியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். பயனற்ற கல்வியிலிருந்து நாம் பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும். நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்கு சரியான ஆலோசனை, அது போன்ற நல்ல தகவல்களை சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட இந்த வழிமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் இருந்தது. அதைத்தான் இன்று மற்றவர்கள் செய்கிறார்கள். அந்த ஆலோசனை என்ற வழிமுறை இப்போது மற்றவர்கள் செய்கிறார்கள், நாம் செய்யவில்லை. அதனால் பின்தங்கிய சமுதாயத்திலிருந்து இப்போது கொஞ்சம் தான் மேலோங்கி வந்திருக்கிறோம். எனவே வரக்கூடிய காலத்தில் இன்னும் நாம் அதிகமான முறையில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இது அல்லாமல் ரொம்ப அடிப்படையான விஷயம், கல்வியை கற்றால் சிறந்த சமுதாயம், சிறந்த மக்கள், நாம் சமூகத்திலே சிறந்த அந்தஸ்தை பெறலாம் என்பது போன்ற எண்ணங்கள் எல்லா தரப்பு மக்களுக்கும் இருக்கிறது, நமக்கும் இருக்கிறது. ஆனால் இதிலே நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் விதிவிலக்காக சில வழிமுறைகளை சொல்கிறது. என்ன வழிமுறை என்று சொன்னால், கல்வி கற்பது என்பது பணத்துக்காக, காசுக்காக, சம்பாத்தியத்திற்காக இருக்கக்கூடாது. இன்று நாம் எப்படி நினைக்கிறோம், ஒவ்வொரு பெற்றோர்களும் நினைக்கிறார்கள், அது யாரும் விதிவிலக்கு கிடையாது. முஸ்லிம்கள் மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாத மக்களும் நினைக்கிறார்கள். என்ன நினைக்கிறார்கள், தன்னுடைய மகன், தன்னுடைய மகள்
ஒரு உயர்ந்த படிப்பை படிக்க வேண்டும், இன்ஜினியர் படிக்க வேண்டும், அதுல இந்த துறையில படிக்க வேண்டும். அப்படி படித்தால் வெளிநாடுகளுக்கு சென்றால் நல்ல காசு பணத்தை நல்ல சம்பாத்தியம் செய்யலாம் என்ற அந்த நோக்கத்தோடு ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள். இது யாரும் மறுக்க முடியாது. விதிவிலக்காக சிலர்கள் இருக்கலாம், அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் இப்படிப்பட்ட இந்த கல்வி முறை என்பது நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லித்தரவில்லை. எந்த கல்வி முறையை சொல்லித் தருகிறது தெரியுமா? பேணுதல் உள்ள, பக்குவப்பட்ட, நல்ல அழகிய வழிமுறை உள்ள கல்வி முறையை தான் நம்முடைய மார்க்கம் சொல்லித் தருகிறது. தக்வா என்று சொல்லப்படக்கூடிய இறையச்சம் தான் அங்கு இருக்க வேண்டும். எந்த தொழில் செய்தாலும் சரி, எந்த படிப்பு படித்தாலும் சரி, எந்த படிப்பு படித்து உயர்ந்த நிலைமைக்கு வந்தாலும் சரி, அங்கே காசு பணத்தை குறிக்கோளாக கொண்டு நாம் செயல்படக்கூடாது. முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்கு பயந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கையின் மூலமாகத்தான் அந்த பணிகளை, அந்த வேலைகளை நாம் செய்ய வேண்டும். அப்படி இருப்பதன் காரணமாகத்தான் இறை நெருக்கத்தை நாம் பெற முடியும். இதுதான் நம்முடைய மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய கல்வி முறையினுடைய அடிப்படை. இன்று நாம் இதிலே கோட்டை விட்டதன் காரணமாக என்னுடைய மகன் ஒரு கலெக்டர் ஆக வேண்டும், ஒரு இன்ஜினியர் ஆக வேண்டும், ஒரு டாக்டர் ஆக வேண்டும், இப்படி எதுவெல்லாம் இருக்கிறோ அதெல்லாம் கற்பனை செய்து அவருடைய சக்திக்கு உட்பட்டு படிக்க வைக்கிறார்கள். அடிப்படையில் இஸ்லாமிய வழிமுறைகள், ஒழுக்க நன்முறைகள் அந்த மாணவ மாணவிகளுக்கு, அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படாதன் காரணமாக நல்ல முறையிலே படிக்கிறார்கள். நீங்கள் எதிர்பார்த்தது போல அவர் உயர்ந்த நிலைக்கு வருகிறார்கள். எந்த நிலைமைக்கு தன்னுடைய மகனோ மகளோ வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களோ அந்த நிலைமைக்கு வருகிறார்கள். அடிப்படையிலே அந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்க கல்வி, நல்ல மார்க்க அறிவுஞானம் சொல்லப்படாதன் காரணமாக பெற்றோர்களை உதாசீனப்படுத்தக்கூடிய நிலைமையை நாம் பார்க்கிறோம். அதன் காரணமாக தவறான வழிக்கு செல்கிறார்கள். எப்படியும் சம்பாத்தியம் செய்யலாம், எப்படியும் அதை செலவு செய்யலாம், இது ஹலாலா, இது ஹராமா, இது கூடுமா, இது கூடாதா என்ற அறிவுஞானம் அந்த பிள்ளைகள் ஆரம்பத்திலே சரியான முறையிலே அந்த ஒழுக்க கல்வி கற்றுக் கொடுக்காதன் காரணமாக வழி தவறி செல்கிறார்கள். இதனால் என்ன பாதிப்பு? அந்த சம்பந்தப்பட்ட பிள்ளைகளுக்கும் பாதிப்பு, நாளை மறுமையில பெற்றோர்களுக்கும் பாதிப்பு. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு குடும்பத்தாரையும் பார்த்து கேட்பான், உன்னுடைய குடும்பத்தை நீ சரியான முறையில் வழிநடத்தி சென்றாயா, உன்னுடைய குடும்பத்தை நீ நல்ல முறையில் பராமரித்தாயா என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். நாம் நம்முடைய மார்க்கம் சொல்லித் தரக்கூடிய வழிமுறைப்படி அந்த குழந்தையை வளர்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லி, அல்லாஹ் நீ சொன்ன முறையிலே உன்னுடைய கலாமை கற்றுக் கொடுத்தேன், உன்னுடைய தூதருடைய வழிமுறையை கற்றுக் கொடுத்தேன், எதுவெல்லாம் தேவையோ நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுத்தேன் என்று சொல்லி நாம் அல்லாஹ்விடத்திலே தப்பித்துக் கொள்ளலாம். இல்லை என்று சொன்னால் உன்னுடைய பிள்ளையை நீ சரியான முறையில் வளர்க்கவில்லை, அந்த பிள்ளைக்கு தேவையான நல்லொழுக்கத்தை நீ கற்றுக் கொடுக்கவில்லை, அதன் காரணமாக நரகத்துக்கு செல்கின்ற ஒரு துர்பாக்கிய நிலைமை மறுமையிலே ஏற்படும். உலகத்திலே அந்த பிள்ளைகள் பாழாகி போய்விடுகிறார்கள், வீணாகி போய்விடுகிறார்கள். மறுமையிலே நாமும் அந்த பிள்ளையும் சேர்ந்து நரகத்துக்கு செல்லக்கூடிய நிலைமை ஏற்படும். படித்த மக்களுடைய நிலைமையை பாருங்கள். இதே ஒரு இஸ்லாமிய வழிமுறைப்படி ஒரு படித்த, இன்று ஐடி துறை என்று சொல்கிறார்கள், அந்த துறையில் இருக்கக்கூடியவர்களை பற்றி ஆய்வறிக்கை எல்லாம் பத்திரிகையில படிக்கலாம், அல்லது தொலைக்காட்சியை பார்த்திருக்கலாம், தேடி இப்போது வரைக்கும் பார்க்கலாம். என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அதிகமான முறையில் அவர்கள் வேலைகள் செய்கிறார்கள், இரவு பகல் பார்க்காமல் வேலை செய்கிறார்கள், பலவிதமான மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள். அதனால் என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய அந்த கவலை, அந்த கோபம், அந்த மன உளைச்சல் நீங்குவதற்காக வேண்டி மது அருந்தக்கூடிய பழக்கத்தை கைப்பிடித்துக் கொள்கிறார்கள். தவறான பெண்ணோடு தொடர்பு வைத்துக் கொள்கிறார்கள். தன்னுடைய சந்தோஷத்தை இப்படி செலவழிக்கலாம், இப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம். அதிகமான காசு பணங்கள் வருகிறது, அந்த காசு பணங்கள் இப்படி போகிறது. ஆக சமூகத்திலையும் அந்த படித்த மக்கள் சரியான வழிகாட்டுதல், நல்லொழுக்கங்கள் போதிக்கப்படாதன் காரணமாக வழி தவறி செல்கிறார்கள். இந்த வழிமுறை, இந்த கல்வி முறையை நம்முடைய மார்க்கம் அங்கீகரிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுங்கள். நீ படிக்கக்கூடிய இந்த கல்வியின் மூலமாக உனக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும், உன்னை சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். தக்வா என்று சொல்லப்படக்கூடிய இறையச்சத்தை மட்டும்தான் நீ மூலதனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். யாருக்காகவும் எதற்காகவும் பயப்படக்கூடாது. எந்த பொறுப்புக்கு வந்தாலும் சரி, எந்த வேலைக்கு போனாலும் சரி, சரியான முறையிலே நீதமான முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். லஞ்சம் வாங்குவது அல்லது இது போன்ற தவறான காரியங்களில் ஈடுபடுவதெல்லாம் கூடாது என்ற அந்த வழிமுறை சொல்லிக் கொடுக்கத்தான் நம்முடைய மார்க்கம் சொல்கிறது. இந்த கல்வி முறையை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் போதிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாம் கவனத்தில் வைக்க வேண்டும்.
இந்த வழிமுறைகள் அன்றைய காலகட்டத்திலே பின்பற்றப்பட்டதனுடைய மாற்றம் என்ன தெரியுமா? சஹாபா பெருமக்கள் கல்வியை கற்றார்கள், தக்வா என்ற இறையச்சத்தோடு அதை பெற்றார்கள். அதனால் தன்னுடைய வாழ்க்கையிலே தவறு நடக்கக்கூடிய நேரத்திலே, ஒரு தவறு செய்யக்கூடிய வாய்ப்பு வரக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வுக்கு பயந்தார்கள். நாம் கற்றிருக்கக்கூடிய இந்த கல்வி இதை நமக்கு சொல்லித் தரவில்லை, இது தவறானது, இது பாவமானது, அல்லாஹ் நாளை மறுமையில் இதை குறித்து நம்மிடத்திலே கேட்பான் என்று சஹாபாக்கள் பயந்திருக்கிறார்கள். அதிலே சாலபா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோருடைய வாழ்க்கை வரலாறுடைய சுருக்கத்தை சொல்லுகிறேன். சாலபா என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபி தோழர். பல சந்தர்ப்பங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்திருக்கிறார்கள். அப்படி என்றால் நீங்கள் புரிந்து கொள்ளலாம், அதிகமான விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து கற்றிருக்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே இவர்கள் தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். வெளியே வரக்கூடிய நேரத்தில் எதிர்பாராத விதமாக ஒரு பெண் குளித்துக் கொண்டிருந்தார். அதை பார்த்து விட்டார்கள். மீண்டும் ஒரு தடவை பார்க்கக்கூடிய அந்த நிலைமை வந்த போது பயந்து விட்டார்கள். நாம் செய்த இந்த செயல் இன்று நாம் இதை சர்வசாதாரணமாக செய்யலாம், இதை கண்டு காணாமல் இருக்கலாம். ஒரு பெண்ணை பார்த்ததை சாலபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நாளை அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியாக இதை அறிவித்து விட்டால் நம்முடைய நிலைமை என்ன ஆகும்? எனவே பயப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட 40 நாட்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அவைக்கு வருவதே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சாலபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வரவில்லை என்ற காரணத்தை கேட்டு சஹாபாக்களிடத்தில் அறிந்தபோது என்னவென்றே பதில் கிடைக்கவில்லை. அங்கே இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்திலே சொல்லி, இந்த சாலபாவை காணவில்லை, என்ன ஆனது ஏதானது நீங்கள் விசாரித்து வந்து சொல்லுங்கள். பல இடங்களிலே தேடி பார்க்கிறார்கள், எங்குமே இல்லை. ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு மலையிலே உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் அழுது புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள். எப்படி அழுது புலம்பி இருக்கிறார்கள்? யா அல்லாஹ், இப்போதே என்னுடைய ரூஹை நீ கைப்பற்றிக்கொள், இப்போதே என்னுடைய ரூஹை நீ கைப்பற்றிக்கொள். நான் மிகப்பெரிய பாவம் செய்து விட்டேன், என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு, இனிமேல் நான் உலகத்தில் இருந்து எந்த பயனும் கிடையாது என்று அழுது புலம்பிக் கொண்டே இருக்கிறார். இங்கே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் தேடி தேடி பார்த்து கடைசியில் அங்கு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு இடத்திலே சென்று கேட்கிறார்கள், யாரை தேடி வந்தீர்கள்? இந்த மாதிரி ஒரு நபி தோழரை, அவர் யார் என்று எனக்கு தெரியாது, இந்த இடத்திலே அழுது புலம்பிக் கொண்டு ஓடிக்கொண்டிருந்தார். நான் அந்த இடத்திலே ஆடு மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே உள்ளே அழுது புலம்பிக் கொண்டிருப்பார், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருப்பார். அங்கே ஒருவர் இருக்கிறார், வாருங்கள் நான் அழைத்து செல்கிறேன் என்று சொல்லி அழைத்து செல்கிறார்கள். அங்கே சென்று பார்த்தால் அழுது புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த வார்த்தையை தான் அதிகமாக சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். யா அல்லாஹ், இப்போதே என்னுடைய ரூஹை கைப்பற்றி விடு, எனக்கு இப்போது மரணத்தை கொடுத்து விடு, நீ நான் உலகத்தில் இருப்பதற்கு தகுதி இல்லாதவனாக போய்விட்டேன் என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பின்னால் சென்று கை வைக்கிறார்கள். பதட்டத்தோடு திரும்பி பார்க்கிறார்கள். அடுத்து அவர்கள் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? நான் செய்த அந்த பாவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டானா? வஹி வந்து விட்டதா? அதனால தான் என்னை தேடி வந்திருக்கிறீர்களா? இல்லை இல்லை, அதுவெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை அழைத்து வர சொன்னார்கள், நீங்கள் தேடி கண்டுபிடித்து கொண்டு வர சொன்னார்கள், அதற்காக வந்திருக்கிறோம். அப்படி என்றால் நாங்கள் வருகிறோம், நான் வருகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலிலே இக்காமத் சொல்லக்கூடிய நேரத்திலே கதுகாமத்தி ஸலாத், தொழுகைக்காக வாருங்கள் என்று சொல்வார்களே, அந்த நேரத்திலே தான் நான் உள்ளே வருவேன், அது வரைக்கும் வரமாட்டேன் என்று சொல்லி அப்படியே வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அந்த தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கதுகாமத்தி ஸலாத் சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக சென்று விட்டார்கள். அதற்கு பின்னால் தொழுகை முடிந்ததற்கு பின்னால் எதற்காக வரவில்லை, என்ன காரணம்? யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி நான் தெருவழியாக வந்து கொண்டிருந்தேன், அந்த நேரத்தில் இந்த மாதிரி எதிர்பாராத விதமாக ஒரு பெண் குளித்துக் கொண்டிருந்தார், அதை பார்த்து விட்டேன். இதுதான் நான் செய்த பாவம், இதுதான் எனக்கு மன உறுத்தலை கொடுத்தது, இதுதான் எனக்கு பயத்தை ஏற்படுத்தியது, இதுதான் நான் உங்களிடத்தில் வராததற்கு காரணம் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
எப்போது ஒரு மனிதன் தன்னுடைய தவற்றை உணர்ந்து கொள்கிறானோ, இது பாவம் என்று புரிந்து கொள்கிறானோ, அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கிறானோ, அல்லாஹ் தஆலா அப்போதே மன்னித்து விடுவான். யா ரசூலல்லாஹ், நான் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யவே இல்லை, என்ன அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், நான் மிகப்பெரிய பாவத்தை செய்து விட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கு பின்னால் அந்த ஸஹாபா ரலியல்லாஹு தஆலா இதைத்தான் சொன்னார்கள். உனக்கு ஒரு துஆவை சொல்லித் தருகிறேன், அதை நீ ஓதி வா. நமக்கெல்லாம் நன்கு தெரிந்த துஆ, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன்னார். இந்த துஆவை நீ அதிகமாக ஓதி வா, அல்லாஹ் தன்னுடைய பாவத்தை மன்னித்து விடுவான். யா ரசூலல்லாஹ், என்னுடைய மனம் இன்னும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி இடத்திலே மறுப்பு சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு பின்னால் சில நாட்களிலே உடல்நிலை சரியில்லாமல் இந்த எண்ணத்தில் இருந்ததன் காரணமாக நோய்வாய்ப்பட்டு இறந்து போய்விட்டார்கள் என்பதாக வரலாற்றிலே பார்க்கிறோம். இந்த தொடர்ச்சி இன்னும் அதிகமாக இருக்கிறது. இதில் சொல்லப்பட்ட அந்த ஸஹாபா ரலியல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான விஷயம் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் படிப்பு என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அவையில இருந்து கல்வியை கற்றுக்கொண்டவர்கள், குர்ஆனை கற்றுக்கொண்டவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸை கற்றுக்கொண்டவர்கள், அவர்களுக்கு எப்படிப்பட்ட அந்த மாற்றம் வந்தது? ஒரு தவறு செய்யக்கூடிய நேரத்திலே இது தவறு, இது பாவம், இது குற்றம், நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரணை வைப்பானே, நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கும் தான் நாம் நிற்க வேண்டுமே என்ற அந்த அச்ச உணர்வு இருந்தது. இதைத்தான் நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. எந்த கல்வி கற்றாலும் சரி, மார்க்க கல்வியை கற்றாலும் சரி, உலக கல்வியை கற்றாலும் சரி, அதன் மூலமாக தக்வா என்று சொல்லப்படக்கூடிய இறையச்சத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அப்படிப்பட்ட முறையில் நம்முடைய கல்வி முறை இருந்தது என்றால் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த குழந்தை பிந்திய காலகட்டத்திலே பிறரால் பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு சிறந்த குழந்தையாக இருக்கும், சிறந்த மாணவனாக இருப்பான், சிறந்த மகனாக இருப்பான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி எவ்வளவோ பொருளாதாரத்தை, காசு பணத்தை நாம் செலவு செய்கிறோம், அது முக்கியம் கிடையாது. தன்னுடைய பிள்ளைகள் ஒழுக்கமுள்ள நல்ல பயனுள்ள கல்வியை கற்றுக்கொள்கிறார்களா என்பதை கவனத்தில் வைத்துக்கொண்டு அதற்கு என்ன வழிமுறையோ அதை செய்வதுதான் சிறந்தது என்பதை கவனத்தில் வைத்துக்கொண்டு அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்களோ அதை சரியான முறையில் பின்பற்றி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.